ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் கொஞ்சம் பெரிய வீடியோவை போட சொன்னீங்க. இன்றைக்கி நிஷா பெரிய வீடியோவை போட்டுருவா. இதுக்கு மண் அடிச்சாச்சு. வாசலில் வந்து முட்டா ஒரு வண்டி கொட்டி வச்சிருந்தோம். எதுக்கு அப்படின்னா, ஒரு வண்டி மண்ணா எத்தனை வண்டி மண்? 2 வண்டி மண் வந்து கொட்டி இருந்துச்சு. அதில் அரை வண்டி மண் இதாகிடுச்சு. 1.5 வண்டி இருந்துச்சு. அதை இந்த பக்கமும் போட்டாச்சு. இந்த இடத்துல ஒரு திண்ணை கட்ட போகிறா நிஷா. திண்ணையோட வந்து வேலை வந்து முடிஞ்சிருச்சு. எப்படி இருக்குன்றத உள்ளே வந்து பாருங்கள். நான் ஏற்கனவே நேற்று முந்தின நாள் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் எல்லாம் பூசாமல் இருந்துச்சு. இப்போ எல்லாம் பூசி இந்த ஸ்லாப்புகள்லாம் பாதியோடு இருந்துச்சு. இந்த ஸ்லாப்கள்லாம் மேலே வச்சு ஃபினிஷிங் பண்ணியாச்சு. இப்போ எல்லாம் சாப்பிட போயிட்டாங்க. மதியானம் சாப்பாட்டு இடத்துக்கு போயிட்டாங்க. நம்மளோட சாமி ரூம் வந்து உள்ளே இருக்கு இல்லையா, அந்த சாமி ரூமை கொண்டாந்து இங்கே வைக்கலாம். இங்கே இல்லை, இங்கே சாமிக்கு கிழக்கு பார்த்து தான் வைக்கணும். கிழக்கு இது இப்போ இப்படி கட்டியிருக்குன்னா உனக்கு இன்னும் புரியலை. சாமி கிழக்க பார்த்துருக்கணும். அங்கே எங்கே வச்சுருக்கோம்? கிழக்க பார்த்து தானே இருக்குது. அப்போ அந்த சாமி ரூம், அந்த சாமியை கொண்டாந்து இங்கே வச்சுன்னா எங்கே வைப்ப? அங்கே தான் வைக்கணும். இங்கே வச்சு இது பண்ணிக்கலாம் அப்படின்றக்காக இது வச்சுருக்கோம். இது வந்து கீழே வந்து அந்த விளக்கெல்லாம், குத்து விளக்கெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அங்கே இருக்குது. அதெல்லாம் அந்த குத்து விளக்கெல்லாம் இங்கே வச்சுட்டு அங்கே வந்து வேற மாற்றிக்கலாம் அப்படின்றக்காக இது பண்ணியிருக்கு. ஆமாம், இதெல்லாம் பூசிருக்கு. இன்னைக்கு தான் இந்த ஜன்னல் பூசலை, அந்த ஜன்னல் தான், அந்த ஜன்னல் மட்டும் தான் பூசலை. ஆமாம், இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, எல்லாம் அவ்வளோதான். இந்த ஜன்னல் பூச மாட்டாங்க. இந்த ஜன்னல் பூசினா கீழே தலைமுறை லேட் ஆகிடும். அதனால இந்த ஜன்னல் பூசுறது இல்லை, அப்படியே தான் இருக்க போகுது. அந்த ஜன்னல் பூசிட்டாங்க. இல்லை பூசி விட்ருவாங்க. அதே மாதிரி இந்த இடத்த மட்டும் பூசி விட்ருவாங்க. ஏன் சொல்ல? இந்த இடத்த பூசலைன்னா நமக்கு கதவு வைக்க முடியாது. அங்கே எப்படி பாத்ரூமுக்கு பூசினதுக்கு அப்புறம் இந்த இடத்த மட்டும் பூசி விட்ருவாங்க. தலை போடுறதுக்கு இதுக்கப்புறம் நேரம் இருந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. ஏன்னா அந்த ஜன்னல் இப்போ பூசினப்ப சொன்னா, இந்த ஜன்னல் பூசலையான்னு கேட்டப்ப இல்லை, அது பூசினா இது பண்ண முடியாது, அதனால கீழே மட்டும் இது பண்ணிடுறோம், தளம் போட்டு விட்டுறோம். தளத்தை போட்டு விட்டு இதையும் பூசிட சொல்லிடுறேன். பூசலைன்னா கதவு வைக்க முடியாது. அப்புறம் கிட்ட தான் சொல்லணும். ஆமாம், அது சொல்லிடு. ரெண்டாவது இங்கே வாங்க, இங்கே பூசி இருக்காங்களா, இந்த இடத்துல பூசலை, இந்த இடமும் பூசலை, அது கீழேயும் பூசலை அப்படின்னு சொன்னாங்க. அந்த 2 இதுவும் பூசலை, இது பூசலை, அது பூசலை. இதுக்கு மேலே நம்ம வீட்டு ஒர்க்கை ஸ்டாப் பண்ணியாச்சு. ஏன்னா போதும், இதுக்கப்புறம் வந்து பட்ஜெட்டும் இல்ல, காசு இல்ல, முடியல நம்மனால. எவ்வளவு போட்டு செலவு எல்லாம் இது இருக்கு, பட்ஜெட் இடிக்குது. அதனால சரி போதும், இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம கீழே தளம் போட்டோம். இன்னைக்கு ஒரு நாளோட படிட்டு அதோட இந்த வீட்டை வந்து பக்கத்துல எங்க தாத்தா வீட்டு இருக்கு, அங்கதான் படுத்திருக்காங்க. இங்க படுக்கிறது இல்ல, ஏன்னா வேலை நடந்துட்டு இருக்குல்ல, படுக்க முடியாது. அதனால அங்க படுத்திருக்காங்க. வெளியே ஜாமான் வெளியே இருக்கு, மழை டெய்லியும் பெய்யுது. அதனால நம்மளோட ஜாமா கட்டில எல்லாமே மழையில இதாயிட்டு இருக்கு. இங்க பாருங்க, எல்லாமே அப்படியே தளம் வந்து போட்டுட்டாங்க அப்படின்னா 2 நாள் ஆகும். 2 நாள்ல நம்ம காஞ்சதுக்கு அப்புறம் வந்து பெயிண்ட் வாங்கிட்டு வந்து பெயிண்ட் அடிச்சு விட்டுட்டு கீழே துருப்பு மட்டி பெயிண்ட் எல்லாம் சேர்த்து கொண்டாந்து அடிச்சு இது பண்ணி விட்டுட்டு அப்புறமா 2 நாள் கழிச்சு எல்லா ஜாமாவும் உள்ள வச்சுட்டு. ஆமா, அவன் வீட்டு வேலை இதுக்கு மேலே பார்க்க முடியலைங்க. அவ்வளோதான், சிக்கலாயிருச்சு. காட்டி எத்தனை நாள் காட்டிக்கிட்டே இருக்கிறோம்? 20, 25 நாள், 30 நாள் கட்டி, ஒரு மாசம் இழுத்துக்கிட்டே இருக்காங்க. கொத்தனாரை பொறுத்தளவுக்கு அவங்க இழுக்கல. மழை 2வது மழையிலயும் வந்து அவங்க வேலை செய்யணும். மழை நம்மளும் பட்ஜெட் பத்தாது. சரி, ஓகே, அவ்வளோதான். நம்மளோட வேலை இவ்வளோதான் நடந்திருக்கு. இதோட அவ்வளோதான் வீடு. அங்கே உள்ளேயும் இதே அளவு தான். இழுக்கிறப்பையே முதையே பிளான் பண்ணி பெருசா இந்த அளவுக்கு ஃபுல்லா எடுத்து ஒரே வீடா கட்டி இருந்திருக்கணும். இந்த செவர் இருந்திருக்காது. இந்த செவருக்கு இங்க வந்து அந்த கதவு. அப்ப நம்மள்ட்ட காசு இல்லை. இப்போ என்னங்கடா, அது செல்லோ வெளிநாட்டுல இருக்கு, இருந்தப்ப எங்க அத்தை கட்டினது. சரி, திருப்பூர் வரோம், மீட் பண்ணலாம். ஆமா, இன்னைக்கு நைட்டு கிளம்பினா கிளம்புவோம். இன்னைக்கு நைட்டா? இன்னைக்கு நைட்டு கிளம்பினாதான் நாளைக்கு காலையில அங்க போக முடியும். பஸ்ஸுக்கு காசு வேணும்ல. எப்படியோ தெரியல, எப்பன்னு தெரியல, சொல்றோம் நாங்க. ஆனா திருப்பூர் வர கன்ஃபார்ம், எப்பன்னு தெரியல, டேட் சொல்றேன். வர்றப்ப வர. சரி, ஓகே, அப்புறம் பார்ப்போம். பாய்.